ஜனங்களே, இந்த நாளில் வாலிப சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதல் சொல்லுகிறோம். இயேசு ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட அவருடைய சுவிசேஷத்தை, நல் வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கும். பிரியமானவர்களே, என்ன நல்ல வார்த்தை என்றால், வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பாருங்க, மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை, நம்முடைய மனிதனுடைய சகல பாவங்களை, மனுஷன் செய்த சகல பாவங்கள். பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்கும்போது நாம் எப்பெல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம், எப்பெல்லாம் தவறு செய்தோம் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? நம்முடைய பாவங்கள் எண்ணி பார்த்திருக்க முடியுமா? நாம் செய்த தவறுகளை எண்ணி பார்த்திருக்க முடியுமா? நம்ம வாலிப வயதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 40-50 வயது வச்சுக்கோங்க, என்னென்ன குறைகள் நம்மிடத்தில் உண்டு, எத்தனை தவறுகள் நாம் பாவங்களை செய்தோம் என்று யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? எண்ணி பார்த்துருப்போமா? நிச்சயமாக எண்ண முடியாது. நம் பாவங்கள் ஏராளமாக செய்திருப்போம். ஏன்னா நமக்கு எதெல்லாம் சந்தோஷமாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம செய்வோம். எனக்கு குடிப்பழக்கம் இருந்தது, குடிப்பழக்கம் சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த குடிப்பழக்கத்தில் குடித்தா போதும், சாப்பாடு தேவையில்லை, வேறு யாருமே தேவையில்லை, குடித்தா போதும், சந்தோஷம். குடித்தா கொஞ்ச நேரம் சந்தோஷம். பாருங்கள், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுப்பது போல இருந்தது. கடைசியில் அது போக 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 அந்த குடிப்பழக்கம் என்னை அடிமையாக்கினது. முதலில் நான் அதை தேடி போனேன், நான் தேடி போய் குடிக்க ஆரம்பித்தேன். பிறகு பார்த்தீங்கன்னா அதான் என்னால் குடிக்காதே இருக்க முடியாது. குடிப்பழக்கம், நம்முடைய குடிப்பழக்கம் நம்மகிட்ட இருந்தால் நம்முடைய மனைவி அல்லது நம்ம சகோதர சகோதரி, நம்முடைய தாய் தகப்பன், இவரெல்லாம் நம்மளை நேசிக்க முடியுமா? நம்ம வீட்டில் சமாதானமே இருக்காது. ஒரு மனுஷன் குடிக்கிறான் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்குமா? அவன் சம்பாதித்த பணத்தை, மாத சம்பளம் வாங்குகிற பணத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? டாஸ்மாக் கடையில் கொடுத்து குடிப்பாங்க. குடித்து வெறித்து கடைசியில் ஒரு வியாதி வரும்பொழுது தான், ஒரு வேதனை வரும்போது தான் அதை விட்டுடலான்னு நினைப்போம். அதுக்கு முன்பா அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் யாருக்குமே இப்படிப்பட்ட பழக்கம் இல்லையே, எந்த தலைமுறையில் நான் பார்த்தது இல்லை, யாருக்குமே இந்த குடிப்பழக்கம் இல்லை, இந்த போதை பழக்கம் இல்லை, வேண்டாம் அவங்ககிட்ட இந்த மாதிரி பழக்கம்னு சொல்லிட்டு தலைப்பாடாக அடிப்பாங்க, தலைப்பாடாக சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் காதில் வாங்க மாட்டோம். நமக்கு தேவை குடி போதை.